தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் தமிழ்நாடு கனிமவள டிப்பர் லாரி இயந்திர உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருமிகு எல் நாராயணன் அவர்கள் கலந்து கொள்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். டிப்பர் லாரி உங்களுடைய அந்த தொழில் மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்கிறது. அது தொடர்பாக நீங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம். எந்த வகையில் நலிவடைந்தது, ஏன் அந்த நிகழ்வு நடந்தது என்பதை சொல்லுங்கள். இதை கொஞ்சம் விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். இந்த டிப்பர் லாரிங்கிறது ஒன்லி கனிம வளத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிற லாரிங்க. மணல் இப்போ தான் எம்சாண்டு வந்திருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் மணல், சவுடு, ஏரியில் எடுக்கக்கூடிய மண் வகைகள், கிராவல், இந்த மாதிரி ஐட்டங்களுக்காக இந்த கல், பாறாங்கற்கள், மலையிலேருந்து உடைக்கிற கற்கள், இதெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட இந்த லாரி டிப்பர் லாரிகள். இது இல்லாமல் வேறு வண்டிக்கு மூட்டைப்பட வேண்டியிருக்குது, அது வேறு செக்ஷன். இந்த லாரிகள் இதுக்குன்னு பயன்படுத்தணும். ஜாக்கி போட்டு இது தூக்கி லிஃப்ட் வண்டி இது வந்து அந்த காலத்திலேருந்து நாங்கள் அரபாடி வண்டியில் மணல் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த லிஃப்ட்டு டிப்பர் கிடையாது. அது நாளடைவில் 1980க்கு மேலே தான் அது இந்த டிப்பருங்கிறது வந்தது. அப்போ மணலுக்கு எல்லாத்துக்குமே இது எங்களுக்கு சௌரியமாக, லேபர் எங்களுக்கு கம்மியாகுது. லேபர் கிடைக்காத நேரத்தில் இது எங்களுக்கு ஒரு வரப்பிரசம் இந்த லாரிங்கள் ஏற்றி இறக்கிறதுக்கு கூலி ஆட்கள் இல்லை, தேவையில்லை. இப்போ மேன் பவர் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனுடைய இதுதான் 80லேருந்து இந்த மாதிரி டிப்பர் லாரிங்க பரிமாண வளர்ச்சிகள் 6 வீலு, 10 வீலு, 12 வீலு, 16 வீலு, 18 வீலு, இப்படி டெய்லருங்கெல்லாம் வந்துருச்சு. இந்த கனிம வளத்துக்கு, ஆமாம், கனிம வளத்துக்கு பயன்படுத்துகிறோம். இது 6 வீலு 10 வீலுங்கிற வண்டிகள் நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய லாரிகள். இது உரிமையாளர்கள் 14 வீலு 16 வீலு இந்த மாதிரி போகிறதுல செல்வந்தர்கள், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் பயன்படுத்துகிற வண்டிகள். அது அப்படிப்பட்ட லாரிகள் மணலை நம்பி, எம்சாண்டை நம்பி, இந்த சவுடை நம்பி இந்த தொழில் செய்யக்கூடிய இந்த லாரிகள். சரி. சென்ற ஆட்சியில் ஒரு 5 வருஷ காலம் மணல் விடலை. அதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட்டு அரசாங்கமே நடத்துதுன்ட்டு ஒரு ஆறுமுகசாமின்னு ஒருத்தருக்கு மணலை கொடுத்துருந்தாங்க. அவர் நிறையா எதாவது கோல்மால் நடக்குது, ஊழல் நடக்குது, அது நடக்குதுன்னு புகார் அளித்து ஹைகோர்ட்டில் கேஸை போட்டு அது ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸ்டே வாங்கினோடனே அதோடு நின்று போச்சு. 5 வருட காலமாக சென்ற ஆட்சியிலையும் மணல் இல்லை, விற்பனை செய்யலை. தமிழ்நாட்டில் பாலாத்தில் மணல் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கோர்ட்டில் உத்தரவும் போட்டாங்க. அதனால் பாலாத்து, காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இங்கே எங்கேயுமே மணல் கிடையாது. இந்த மாதிரி சூழலில் மணல் 5 வருஷம் இல்லை, மலேசியாவிலேருந்து மணல் இறக்குமதி பண்ணாங்க. ஒரு யூனிட்டு 10,000 ரூபா ரேட்டில் விற்று அது கட்டுப்படி ஆகலை. லாரி உரிமையாளர்களுக்கு அது லைனில் நின்று எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லோடு கிடைக்காது, தொழில் செய்ய முடியல. இந்த மாதிரி கஷ்டமான சூழலில் தான் இந்த எம்சாண்டுங்கிறது கல் உடைச்சி அதை நொறுக்கி அதை மணலாக்கி அதை கழுவி அந்த எம்சாண்டு விற்பனைங்கிறது எல்லாம் அரசு அனுமதித்தது, லைசன்ஸ் கொடுத்தது. அதில் கிட்டத்தட்ட எல்லா கிரஷர் யூனிட்டுகளுமே இந்த எம்சாண்டை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் செல்வந்தர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 200-300 பேர் லைசன்ஸை வாங்கி அவங்க பக்காவாக அது நடைமுறைப்படுத்துகிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்ற கிரஷரெல்லாம் சும்மா ப்ளூ மெட்டல் அரைச்சிட்டு இருந்த கிரஷரெல்லாம் இன்றைக்கி எம்சாண்டு டிமாண்டுங்கிறதுனால அவங்களும் அதில் இறங்கி எந்த ரூல்ஸுன்னு கடைபிடிக்காமல், அந்த உரிமம் பெறலை, எதுவுமே பண்ணாமல் அந்த எம்சாண்டை தயாரிக்கிறது ஒழுங்காக அதை வாஷ் பண்ணாமல் அப்படியே டஸ்ட்டோட. இப்போ இந்த வாஷ் பண்ணுற டஸ்ட்டில் இது எப்படி, அதை சொல்லுங்கள். அது தண்ணி டேங்க் ஒன்று செட் பண்ணிடுவாங்க. அந்த ஜல்லடை அரைச்சி சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த அதில் இந்த தண்ணி பீச்சை அடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பவுடரை கழுவி தண்ணியாக அப்படியே கொலன்னு வெளியே போயிடும். தண்ணியாக வெளியே போயிடும். அது ஒரு இடத்துக்கு ஸ்டோரேஜ் ஆகும். அந்த தண்ணி ஒரு பெரிய இது பண்ணி அங்கே விட்டுருவாங்க. அது கொஞ்சம் நாள் கழித்து அது பவுடர் ஆகிடும், கட்டி ஆகிடும். அதை எடுத்து ரிமூவ் பண்ணி ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருவாங்க. அது வேஸ்ட்டு. அது கூட இப்போ ரோட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதையுமே பயன்படுத்துகிறாங்க. அந்த கழுவப்பட்ட சிறு குறு அந்த அதில் கழுவப்பட்டதில் 15 ஐட்டங்களாக கூட பிரிக்கலாம். சரி. 1.5 ஜல்லின்னு பிரிக்காங்க, 3/4 ஜல்லின்னு பிரிக்கிறாங்க. இதில் எம்சாண்டு இருக்கிறதுலையே எம்சாண்டு தான் பொடி ஜல்லி. அந்த எம்சாண்டுலேயே பல வகைகள், தரமிக்கவை, தரம் இல்லாதவெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தரம் மிக்கவைங்கிறது பக்காவாக பண்ணி லைசன்ஸை வாங்கி உடைக்கிறவங்க தரமிக்கவை தான் பண்ணுறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது லைசன்ஸ் வாங்காமல் சில விஷயங்கள் பக்காவாக அது ரூல்ஸ் அண்ட் பண்ணாமல் டஸ்ட்டை கலந்து அதை சரியாக வாஷ் பண்ணாமல் அப்படியே விற்பனை பண்ணுறதுனால தான் இந்த கவர்மெண்ட் ஒர்க் அத்தனையுமே சுரண்டுனா அது மண்ணுக்கு அது சிமெண்ட் கொட்டிடும்.
அது காங்கிரீட் ஒன்று மட்டும் தான், ரூப் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பூச்சு வேலை அவ்வளவுமே கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தரமில்லாத எம்சாண்ட் பயன்படுத்துறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் ஆகுது. இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் மணல் வேணும், பொதுமக்களுக்கு மணல் கொடுக்கணும், கட்டிடம் வந்து ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக 2018 நாங்கள் போராடிட்டு வர்றோம் மணல் வேணுன்ட்டு அந்த ஆட்சியிலேயே. ஆனால் அது வந்து இப்போ அந்த ஆட்சியில் கொடுக்க முடியலை. அப்போ நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம் 2021 எந்த கட்சி தேர்தல் அறிக்கையில் மணல் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய லாரி உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாருமே நாங்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனு எல்லா 2 கட்சியுமே கொடுத்தோம். சரி. ஆனால் திமுக அதை ஏற்றுக்கொண்டது. தேர்தல் அறிக்கையில் அது வந்து வெளியிட்டாங்க. வெளியிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு 5-6 மாதங்களாக நாங்கள் வற்புறுத்தி தான் இருந்தோம். அவங்க எந்த மெத்தேடில் செய்யலாம் என்னன்னு அவங்க போட்டு பரிசீலனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2022 ஏப்ரல் மாதம் மணல் விற்பனையை அறிவித்தார். சட்டசபையிலேயே முதல்வர் அறிவித்தார். ஒரு யூனிட்டு 1000 ரூபாய் பொதுமக்களுக்கு, ஒரு சின்ன லாரியில் 2 யூனிட்டு, அது 6 வீல் வண்டி, 10 வீல் வண்டியில் 3 யூனிட்டு அப்படின்னு அறிவித்தார். பொதுமக்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ நாங்கள் லாரி சங்க தலைவர்கள்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோம், 1000 ரூபாய்க்கு இவர் அறிவிச்சிட்டார், எப்படி கொடுக்க முடியும்? ஒரு யூனிட் மணலை 1000 ரூபாய்க்கு எப்படி மக்களுக்கு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இது எந்த ரூபத்தில் இவர் அறிவிச்சிருக்காங்க தெரியல அப்படின்னு நாங்கள் குழம்பி போயிருந்தோம். அதுக்கு 4 படல அப்புறம் 3ஆவதாக ஒரு ஆளை நியமித்து அந்த மணலுக்கு ஒரு ஏஜெண்டாக போட்டாச்சு, பிரைவேட் ஆளை போட்டாச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, பிரைவேட் ஆள் வந்து அவங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணால் தான் இந்த தொழிலே அவங்க செய்ய முடியும். ஒரு இடத்துல 20 ஏக்கர் இடம் வேணும் அந்த மணலை கொண்டு வந்து டம்ப் பண்ணுறதுக்கு. ஆற்றுலேருந்து மணல் வர்ற வழியில் எல்லா பட்டாளண்டுக்காரர் இருப்பான், அவனுக்கு வழி வாங்கணும், வழி வாங்குறதுக்கு பணத்தை வாரி இறைக்கணும், அதுக்கப்புறம் மணல் கொட்டுற இடத்துல வந்து அவனுக்கு வாடகை கொடுக்கணும். இப்படி பல லட்சம் ரூபாயை 17 குவாரிகள் இயங்குனது. 17 குவாரிகள் இயங்கும் தமிழகம் முழுவதும். இதில் எல்லாமே பணம் பணம் பணம். அப்போ அந்த 1000 ரூபா முதல்வர் அறிவித்த 1000 ரூபாய் அந்த யார்டில் கொண்டு கொட்டுறதுக்கே பத்தலை, அவங்களுக்கு செலவு அதை விட ஆகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி அவங்க தொழில் செஞ்சாகணும், அரசு அறிவிச்சிருச்சு, மணலை கொடுத்தாகணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு ரேட்டு வச்சு, அதிகமான ரேட்டு வச்சு விற்பனை பண்ணுறாங்க. அப்போ விற்பனை பண்ணும்போது பொதுமக்கள் என்ன எங்ககிட்ட லாரி உரிமையாளர்கிட்ட கேட்குறாங்க, முதல்வர் ஒரு யூனிட் 1000 ரூபா தானே சொன்னார், நீங்கள் 3 யூனிட் 20,000 ரூபாய்க்கு இங்கே விற்பனை பண்ணுறீங்களே, இது எப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எடுத்து சொன்னால் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தன்னார்வ தொண்டு அது இதுன்னு சில ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. இது வந்து ஊழல் நடக்குது, பிரச்சனை இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய வந்து பண்ணுறாங்க. ஊழல் இல்லாமல் இல்லை, ஊழல் இல்லாமல் எந்த தொழிலும் ஊழல் இல்லாமல் இல்லை. சம்பாத்தியன்ற நிலையில் வந்து நடக்கத்தான் செய்யுது. அவங்க வேலை எடுத்து செய்கிறவங்க சம்பாதிக்காமல் இருக்க அவங்களால முடியாது. அது அரசு அதிகாரிகளும் அப்படித்தான், அரசியல்வாதிகளும் அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி நிலவரம் எங்களுக்கு தேவை மணல் லாரிக்காரங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தோம். 2023 பெட்டிஷன் மேலே பெட்டிஷன், மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிற ஈகோ, இவங்களுக்குள்ளே இருக்கிற அரசியல், இந்த பிரச்சனையில் கண்கொத்தி பாம்பாக அமலாக்கத்துறை பார்த்துக்கிட்டே இருந்தது. நிறைய ஊழல் செய்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, அதை வந்து மோசடி பண்ணுறாங்க, மணல் கொள்ளை போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வர 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 அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கம் ஏவி விட்டு உடனே இடி ரெய்டுன்ட்டு 19/9/2023 ஒரு பெரிய ரெய்டை விட்டாங்க. ரெய்டை விட்ட உடனே துண்டைக்கான துணியை காணன்ட்டு கான்ட்ராக்டுக்காரங்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் எல்லாம் போட்டு ஓடி போயிட்டாங்க. இது ரெய்டு நடந்து அன்னைக்கு நின்ன குவாரி ஒரு துறை சார்ந்து, மணல் துறை சார்ந்த ஒரு இடி ரெய்டு நடந்தது. இடி ரெய்டு மணல் துறை சார்ந்த இடி கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு அத்தாரிட்டி அந்த அமலாக்கத்துறைங்கிறது. இடி வந்து இங்கே வேலை இல்லை அவங்களுக்கு. இங்கே வந்து அவங்களை கண்காணிக்கிறது யார் கண்காணிக்கணும், லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிக்கலாம், சிபிசிஐடி இருக்குது, மணல் இதெல்லாம் வந்து இவங்க விசாரிக்கலாம், அரசு துறை இருக்குது, இதை வந்து கண்காணிக்கலாம். கேட்டால் மாநில அரசு இதெல்லாம் கண்காணிக்கலை, அதனால் நாங்கள் வந்து பிடிக்கிறோன்ட்டு இந்த ஊழலை கண்டுபிடிக்கிறோன்னு வந்தாங்க. வந்து பெரிய கலெக்டர்களுக்கு 5 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்புனாங்க ஆஜராக சொல்லி. அவங்க வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, நாங்கள் ஆஜராக மாட்டோன்னு அரசாங்கமே இது பண்ணிச்சு. அதை டிஸ்மிஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு ஆகணும் அப்படின்ட்டாங்க. இதே ஒரு 8-7 மாத காலங்கள் இந்த கேஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்போ எங்கேயுமே மணல் குவாரி நடக்கலை, அப்படியே நின்று போச்சு. 55,000 லாரிகள், 4 லட்சம் தொழிலாளர்கள் இதனால் பாதிப்படைஞ்சு ரொம்ப மோசமான நிலைக்கு நாங்கள்
தள்ளப்பட்டு பல போராட்டங்கள் பல கோரிக்கைகளை கொடுத்து எதுவும் நடக்கலை. இப்போ மதுரை ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கூறியிருக்குது, கனிம வள சட்டம் அமலாக்கத்துறைக்கு பொருந்தாது, அமலாக்கத்துறை இதில் வந்து விசாரணை பண்ண முடியாது, சட்டத்தை மீறி நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துருக்கிறீங்க, அதனால் உங்களை கண்டிக்கிறோம், இந்த துறையை வந்து விசாரிக்க வேண்டியது வேற ஆளுங்க, அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நீங்கள் எடுத்தது தப்பு அப்படின்னு வழக்கு அத்தனையும் தள்ளுபடி பண்ணிடுச்சு. சரி, இன்றைக்கி இந்த தேர்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய வியாபாரம் பண்ண தொழிலதிபர்களும் அரசும் இதிலேருந்து விடுதலை ஆகி கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிட்டாங்க. தப்பு செஞ்சாங்களா செய்யலைங்கிறது அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். இன்றைக்கி ஹைகோர்ட் தீர்ப்பு இன்றைக்கி அது வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுச்சு. தப்பு செஞ்சால் வேறு துறைகள் இருக்குது, விசாரணை செய்யட்டும், அது தப்பு இல்லை. இப்போ இது தொடர்ந்து இடி அதுக்கு அடுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கலையா? அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும், அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அது இனிமேல் தான் போய் அவங்க வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன உத்தரவு போடுறது, கனிம வள இந்த சட்டத்தில் இது வருதா வரலையான்னு அடுத்து அவங்க பண்ணுவாங்க. இப்போ இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி இவங்க மணல் குவாரி இன்னைக்கு மணல் விடலாம், ஆனால் ஏனோ அரசு அமைதி காக்கிறதா தெரியுது. எதுக்கு பிரச்சனை, மணலை விட்டால் மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படின்னு அரசு நினைக்குதா, இல்லை அதிகாரிகள் இதுக்கு தடைப்படுறாங்களா? கலெக்டருங்க யாராக சம்பாரிச்சிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு சம்மன் வந்து நாங்கள் போய் ஆஜராக வேண்டியிருக்குது, அதனால் எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவங்க தடை போடுறாங்களா? இது உள்ளுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்னன்னு நமக்கு தெரியல. அதனால் பாதிக்கப்படுறது லாரி உரிமையாளர்களும் பொதுமக்களும் தொழிலாளர்களும் கட்டிட தொழிலாளர்களும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ எம்சாண்டினுடைய விலை வந்து டிமாண்டு மணல் இல்லாதனால டிமாண்டுங்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டுகளை ஏற்றி இன்றைக்கி போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட எம்சாண்டு வச்சுருக்கிற குவாரிகள் சொந்தமாக லாரிகள் வச்சுருக்காங்க, 50 லாரிகள் 100 லாரிகள் வச்சுருக்காங்க. அவங்களே வந்து அவங்க மெட்டீரியலை கொண்டு போய் அவங்களே டைரெக்டாக சப்ளை பண்ணிடுறாங்க. எங்கள் லாரிகளுக்கு வேலை இல்லை. எங்கள் லாரிங்க வந்து மணலையும் சவுடு, அந்த ஏரி மண்ணுன்னு சொல்லக்கூடிய சவுடு, இப்போ ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறாங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, இல்லை கிரவுண்டை வந்து கிளியர் பண்ணுறாங்க. அப்போ ஹைட்டு 4 அடி 3 அடின்னு ஏற்ற வேண்டியது. அப்போ பேசிக்கே அந்த ஏரி மண்ணு தான் தேவைப்படுது, சவுடு. அந்த சவுடுவே 9 மாதமாக இல்லை, இப்போ தான் விட்டுருக்குறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு குவாரி ஓடிட்டுருக்குது. இவ்வளோ லாரிகளுக்கும் எப்படி அந்த மண் பத்தம்? அதனால் அதையும் வற்புறுத்தி மணலையும் விடணும். பெரிய கேஸெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, இப்போ மணலை விடுங்க, தொழிலை காப்பாற்றுங்க, நாங்கள் பிழைக்கணும். லாரிகளை வந்து 50 லட்சம் 60 லட்சம்னு போட்டு கடனை வாங்கி லாரிகளை வாங்கி வச்சுருக்குறோம், கட்ட முடியாமல் வண்டிகளை தூக்கிட்டு போகிறோம் ஃபைனான்சியர், இப்படியெல்லாம் ப்ராப்ளங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் வர்ற 8ஆம் தேதி ராஜரத்ன ஸ்டேடியம் எழும்பூரில் ஒரு நூதன போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். வர்ற 8ஆம் தேதி இப்போ தான் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதனால் மீண்டும் அந்த 8ஆம் தேதி வந்து அந்த போராட்டத்தை பண்ண போகிறோம். இது வந்து அரசுக்கு எதிராக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு, அவருடைய காதுக்கு இதை கொண்டு போகணும். நூதன போராட்டம் நீங்கள் அதோட நூதன போராட்டங்கள் வடிவமைப்பு வந்து நம்ம சொன்னோம்னா இப்போ வந்து அது வந்து காவல்துறை வந்து நம்மளை எதனாலும் சொல்லலாம். அதனால் அது அன்றைக்கி தான் தெரியும் என்னன்ட்டு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். 9ஆம் தேதி திருச்சியில் ஒரு உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கிறோம். அங்கே வந்து மாட்டு வண்டி அங்கே அதிகம், திருச்சி பக்கம் மணல் எடுக்கிறது மாட்டு வண்டிகள். அவங்க அந்த காலத்துலேருந்து மாட்டு வண்டிகள் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு மணல் இல்லை, அந்த மாட்டு வண்டியில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களும் வேலை இல்லாமல். அவங்களும் லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் கலந்து அங்கே ஒரு உண்ணாவிரதம், மாபெரும் உண்ணாவிரதம் 9ஆம் தேதி 8வது மாதம் நடக்க இருக்கிறது. இந்த 2 போராட்டத்தையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு இது கொண்டு போகிறோம். வெகு விரைவாக அது கூட அவர் 22ஆம் தேதி வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை நினைவுபடுத்துகிறோம். அவருக்கு கோரிக்கையாகவும் வச்சிட்ருக்குறோம். இப்போ தான் பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் ப்ரெஸ் மீட்டு போயிட்டு. சரி, உங்களது கோரிக்கையை சொல்கிறீங்க. ஆனால் மணல் வந்து நீராதாரத்தை குறைக்கிறது. ஆறுகள்லாம் எடுத்துட்டோன்னா அந்த அடுத்த மண் வந்து அந்த நீரை சேமித்து வைக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை ஆர்வலர்கள்லாம் சொல்கிறாங்க. நல்ல கருத்து இது. இதை வந்து நாங்களும் லாரி உரிமையாளர்கள் ஏற்றுக்குறோம். சரி, ஏன்னா எப்போவுமே ஆற்றுல வந்து மணல் இருந்தால் தான் தண்ணி வந்து மழை பெய்கிற தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் பண்ணினா தான் மக்கள் விவசாயத்துக்கு பயன்படும், குடிநீருக்கு பயன்படும். இதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், அது இல்லைன்னு சொல்லலை. அதை கண்காணிப்பு போடணும். அதுக்காண்டி இதனால் மணலே எடுக்கூடாதுன்னு இல்லை. ஒவ்வொரு வருஷம் வெள்ளம் வருது, மழை பெய்யுது. இன்றைக்கி இந்த வருஷம் மணல் எடுத்தால் அடுத்த வருஷம் புயல் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த பள்ளத்தெல்லாம் மூடிடும். அப்படியே மறுபடியும் மணல் தானாக உற்பத்தியாகி மணல் வந்து திட்ட பள்ளத்தில் மூடி சமப்படுத்திடும். இப்போ கூட ரெய்டு விட்டாங்க, இவங்க போய் இது விட்டு அளந்தாங்க.
இன்றைக்கி அந்த பள்ளத்தலை இவங்களை வந்து இப்போ காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈடி ரைடு விட்டாங்க, அந்த இது இப்போ பறக்க விட்டு பூரா பள்ளெல்லாம் எடுத்தாங்க. இப்போ வந்திருக்கிற வெள்ளத்துக்கு இப்போ அந்த பள்ளத்தை அவங்கள காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்காது. ஏன்னா மணல் உருண்டோடி வந்து மறுபடியும் மணல் மூடிடும். இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா ஒரு குழு அமைச்சு அதிகாரிகளை நியமித்து 5 அடி மணல் அள்ளுறியா, 3 அடி அள்ளுறியா, ஒன்று போல் அள்ளு, பள்ளம் போட்டு 8 அடி 10 அடி அள்ளக்கூடாது. இந்த சட்டத்தை இவங்க அமுல்படுத்துறது யார்? அரசு தான் அமுல்படுத்தணும். லாரி உரிமையாளர்களை போய் நம்ம அமுல்படுத்த முடியும்? அதை எங்ககிட்ட இதை கொடுக்கணும். இல்லைன்னா எங்ககிட்ட சங்கங்கள்கிட்ட இதை கொடுக்க சொல்லுங்கள். அரசு என்ன நினைக்குதோ, வருஷத்துக்கு 25,000 கோடி அரசாங்கம் டாஸ்மாகில் பணம் வாங்குறாங்க. டாஸ்மாகில் பணம் வாங்குறாங்க. மக்களை அழித்து குடித்து உடல்நலம் கெட்டு அந்த பணத்தை வாங்கி இன்றைக்கி அரசாங்கம் நடத்துது. இதில் 25,000 கோடி வருஷத்துக்கு நாங்கள் ரெவன்யூ பண்ணி கொடுக்குறோம். எங்ககிட்ட அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சங்கங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசி எங்ககிட்ட இது ஒப்படைக்க சொல்லுங்கள். என்ன சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸு, 3 அடினா 3 அடி, 5 அடினா 5 அடி மணலை எடுத்து மணலை விற்பனை பண்ணி எந்த தில்லுமுள்ளும் இல்லாமல் கரெக்டான முறையில் செஞ்சோம்னா எங்கள் சங்கத்துக்கு லாரிகளும் பயன்படுவாங்க, ஓனர்களும் நல்லா இருப்பாங்க, தொழிலாளர் நல்லா இருக்கும். அரசாங்கத்துக்கு 25,000 கோடி. இப்போ இவங்க வந்திருக்கிற வருமானம் 5,000 கோடி வரலைங்கிறாங்க. நாங்கள் 25,000 கோடி வசூல் பண்ணி தர்றோம். நாங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிற ஆற்றுகள் எல்லாத்துலேயுமே. ஆனால் இந்த பாலாத்தில் 10 வருஷம் மணல் எடுக்கலை. காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் அப்படியே இருக்குது, மணல் தம் பண்ணி இருக்குது அப்படியே. ஏன்னா அந்த ஆறுமுகசாமின்னு சொல்லும்போது அப்போ நடந்ததில் அவர் நிறைய எடுத்துட்டாருன்னு கேஸை போட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க. பாலாத்தில் மணல் எடுக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டே வந்து உடஞ்சிருச்சு, இப்போ இல்லை. ஆனால் இந்த பாலாத்துக்கு டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது, சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே மணல் விட்டாங்கன்னா இப்போ 10,000 ரூபா விற்பனை விற்கிற மணல் 5,000 ரூபாய்க்கு வைக்கலாம். புரியுதுங்களா? 5,000 ரூபாய்க்கு மணல் நம்ம விற்பனை செய்யலாம். இப்போ 10,000 ரூபா கொடுத்து எங்கே போய் வாங்குகிறோம்? வேலூரில் வாங்கிட்டு வர்றோம், விழுப்புரத்தில் வாங்கிட்டு வர்றோம், திருச்சியில் போய் வாங்கிட்டு வர்றோம். அப்போ டிரான்ஸ்போர்ட் என்னாச்சு? அங்கேருந்து வர்றதுக்கு டீசல் என்னாச்சு? இதெல்லாம் சேரும்போது மக்கள் தலையில் தான் விடியுது. அப்போ இங்கே பாலாத்தில் மணலை விட்டால் ஒரு லோடு 5,000 ரூபாய்க்கு நம்ம குறையும். 10,000 ரூபா வாங்க வேண்டிய மணல் 5,000 ரூபாய்க்கு குறையும். இதனால் ரியல் எஸ்டேட்டு, கட்டடங்கள் எல்லாமே விலைவாசி குறையும். மக்கள் இப்போ வந்து நுகர்வோர் வந்து நிறைய இதில் வந்து வருவாங்க. இன்றைக்கி ஒரு பிளாட் அப்பார்ட்மெண்ட் வாங்க போனால் 70 லட்சங்கிறான். நீங்கள் அதெல்லாம் குறைச்சிங்கன்னா தானே வந்து வாங்க முடியும், எல்லோரும் வாங்க திறன் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன, இதில் விஷயம் என்னென்னா, இந்த மணல் பாலாத்தில் வேண்டிய மணல் கொட்டி கிடக்குது. அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதை எடுத்து பாயிண்ட்டுகளை இது பண்ணி அந்த மணலை எடுத்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை முதல்வர் கொண்டு வரணும். அரசுக்கும் கெட்ட பேர் உருவாகக்கூடாது, ஊழலும் நடக்கக்கூடாது, அதிகபட்சமாக ஆழமும் தோண்டிடக்கூடாது, விவசாயிகளும் பாதிக்கக்கூடாது. விவசாய சங்கங்களெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கிறோம். மணல் எடுக்க சொல்லி தான் சொல்கிறாங்க. மணல் சேர சேர இப்போ தூர் வர்றது எதுக்கு வர்றோம்? இப்போ ஏரிகளில் கம்மாயங்கள் எதுக்கு அரசாங்கமே தூர் வர சொல்லுது? தூர் வாரினா தான் தண்ணி நிற்கும். அதுக்காண்டி தூர் வாரினா பாறை வரைக்கும் போகக்கூடாது. ரைட்டுங்களா? இதுதான் நம்ம சொல்கிறது. ஒழுங்குபடுத்தி என்ன வரமுறைப்படுத்தி என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம்னா விவசாயிகளுக்கும் நல்லா மகிழ்ச்சி. இங்கே நம்ம வந்து பொருளாதார ரீதியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு எங்களுடைய கருத்து. அதாவது மணல் எடுக்க சொன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இருக்கிற அந்த மணல் அடுக்குகள் அதையும் சேர்த்து அள்ளிட்டு போயிடுறாங்க, அதனால் நீர்வளம் போயிடுதுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை வந்து எப்படி சரி செய்வதுன்னு அதை தான் நான் சொல்கிறேன். கண்காணிப்புங்கிறது ஃபெயிலியர். நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிற பார்த்தா அந்த ஏற்கனவே சொன்னது தான் திருப்பி வரேன் நான். கண்காணிப்புங்கிறது மெயின். இப்போ எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க நாங்கள் அதிலே ஊர்னவங்க எந்த அளவுக்கு எடுக்கணும் மணல் எடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆசை இல்லாதவங்களா? நீங்கள் இன்னும் சம்பாதிக்க நினைக்க மாட்டீங்களா? நினைக்கலாம். அதிகாரிகளை கூட போடுங்க, அரசு வந்து விற்பனை பண்ணுறது அதிகாரிகளை கூட போடுங்க. நாங்கள் அப்படி விற்பனை செஞ்சால் எங்கள் மேலே நடவடிக்கை எடுங்க. நாங்கள் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறோம், சங்கங்கள் உறுதிமொழி கொடுக்குறோம். அப்படி இருக்குது. அதுக்காண்டி இல்லை நடக்காமல் இருக்காது. இதில் வந்து தவறே நடக்காது நான் சொல்ல முடியல. குறையும், தவறுகள் குறையும். மற்றவங்க கார்பரேட்டுகளுக்கு வந்து செய்கிறத விட நாங்கள் செஞ்சால் தவறுகள் குறையும். கார்பரேட்டு சும்மா செய்ய போவாங்களா? 3வது பார்ட்டி 1000 ரூபான்னு அறிவிச்சிங்க, 1000 ரூபா கொடுக்க முடியுமா? எப்படி கொடுக்க முடியும்? ஒரு யூனிட் மணல் 1000 ரூபாய்க்கு நான் பாலாத்தில் விடுறீங்களா? கொடுக்குறது வேலூரில் மணலை விட்டுட்டு 1000 ரூபாய்க்கு யூனிட்டுக்கு விற்பனை பண்ணுறேன்னா எப்படி பண்ண முடியும்? 3வது பார்ட்டி எப்படி பண்ணுவார்? எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான பணத்தை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ரைடு வந்துச்சு, ஸ்டாப்பு. அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளைக்கு அதுக்கு முன்னாடி சம்பாரிச்சிருந்துருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. எங்கே பொழப்பு கட்டு போச்சு, எங்கே வாழ்வாதாரம் போச்சு. எங்கள் லாரி உரிமையாளர்கள் வண்டிங்க டியூ கட்ட முடியாமல்
இன்றைக்கி வந்து எல்லாம் ஒவ்வொரு வண்டியாக பறிமுதல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அரசாங்கம் வந்து டாஸ்மாக் மூலமாக வருமானத்தை பார்க்குறாங்க, அதனால ஆட்சி நடத்துகிறாங்க. அதை விட்டுட்டு மணலை எடுத்து விற்று பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. முதலீடு இல்லாத தொழில் இது அரசுக்கு. ஆமாம். மற்றதெல்லாம் முதலீடு இருக்கிற தொழில். ஒரு திட்டங்களை தீட்டுறீங்கன்னா அதுக்கு முதலீடு வச்சு அதிலிருந்து அவங்க லாபம் சம்பாதிக்கணும். ஆனால் ஆற்று மணலில் உங்களுக்கு முதலீடு கிடையாது. நீங்கள் வந்து பணத்தை போடலை, இங்கேருந்து பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அதனால தான் நாங்கள் மணலையும் ஏரி மண்ணையும் கொடுக்க சொல்கிறோம். இதை சொல்கிறீங்க. இப்போ மணல் எடுக்கக்கூடாதுன்ற போது உங்களோட தொழிலை நீங்கள் மாற்றிக்க கூடாதா? தொழிலில் மாற்றி இதை வந்து படித்தவன் படிக்காதவன் அவ்வளோ பேர் இதில் இருக்கான். தொழில் வந்து எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துட முடியுமா அரசாங்கம்? எல்லாம் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் படித்து தான் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுதா? 10,000 சம்பளத்துக்கு போக முடியல. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நம்ம தொழில் அவன் செய்யட்டும், 2 லாரி வாங்கி மேய்க்கட்டவன், இதில் வந்து குடும்பம் நடத்தட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த தொழிலை மாற்றிக்கிட்டு அப்புறம் எப்படி மற்ற தொழில், அந்த தொழில் எப்படி நடக்கிறது? காலங்காலமாக நாங்கள் அந்த தொழிலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அதை எப்படி மாற்ற முடியும்? இன்றைக்கி வந்து அதை நாங்கள் மாற்றினா என்ன நடக்கும்? இந்த மணல் விடாதனால அரசாங்கத்துக்கு இதில் என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் கண்காணிப்பை போட்டு நார்மலாக நேர்மையாக செய்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க. இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அதுக்காண்டி மணலை வந்து விவசாய சங்கங்களெல்லாம் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். யாரும் மணல் எடுக்க வேணும்னு விவசாய சங்கங்கள் சொல்லலை. இந்த வேறு ஆள் குரூப் இருக்குது. இதுக்கு ஒரு கேஸை போடுவான், ஒரு 10 லட்சம் வேணும்னு எதிர்பார்ப்பான், ஒரு 50 லட்சம் வேணும்னு எதிர்பார்ப்பான், 1 கோடி வேணும்னு எதிர்பார்ப்பான். அந்த மாதிரி குரூப்புங்க நிறைய பேர் இருக்காங்க. அது யாருன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய முளைச்சி வந்திருக்குது. அதே போல் அரசியல் கட்சிகள் இருக்குது. அரசியல் கட்சிகளுக்கும் அதே தான். யார் வந்து பணம் வாங்காமல் இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? தொழில் செய்ய விட மாட்டாங்க இல்லைன்னா. இது தவிர்த்து இப்போ கடற்கரையோரம் கடற்மணலில் வந்து நிறைய இது கனிம வளங்கள்லாம் இருக்குது, அதை எடுத்து விற்கிறாங்கன்ற மாதிரிலாம் செய்தி வருது. அதாவது திருட்டுத்தனம் பண்ணுறதுல எல்லா இடத்துலையும் நடக்குது. அது வந்து அரசாங்கம் கடல் மணலை விற்கலை. அரசாங்கம் கடல் மண் விற்கிறதுக்கு எந்த அனுமதியும் யாருக்கும் எப்பவும் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா கடல் மண் எதுக்கும் யூஸ் இல்லை. அது பில்டிங் கூட யூஸ் இல்லை. ஏன்னா அது உப்புத்தன்மையுடையது. அது வந்து கொட்ட மாட்டாங்க யாருமே. ஆனால் இதையும் சில லாரி உரிமையாளர்கள் இந்த டிமாண்டை தெரிஞ்சுக்கிட்டு, மணல் இல்லைங்கிற டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு போய் எங்கேயோ போயிட்டு மணலை அது கடல் மணலை அள்ளிட்டு வந்து இங்கே வந்து அதை கொட்டி எம்சாண்டுங்கிற போர்வையில் அந்த ஒரு கூழாங்கல்ல வந்து அரைச்சி அது மணல் போல் அதை உருவாக்கி அதையும் இதில் கொட்டி, ஆந்திராவிலேருந்து திருட்டு மணல் வருது, அந்த மணலையும் இதில் கொண்டு வந்து கொட்டி எல்லாம் மிக்சிங் பண்ணி இன்றைக்கி டிமாண்டுங்கிறதுனால நல்ல ரேட்டுக்கு விற்பனாகி கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. அத்தனை அதிகாரிகளும் துணை போகிறாங்க. நாங்கள் எத்தனையோ தடவை புகார் கொடுத்துட்டோம். எந்தெந்த இடத்துல இந்த தில்லுமுள்ளு நடக்குது அப்படின்னு புகார் கொடுத்துட்டோம். சில பொருட்கள் அதிகாரிகளும் துணை போகிறாங்க. சில பொருட்களில் மண்ணை போட்டு கலப்படம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மண்ணிலேயே இத்தனை கலப்படம். நான் சொல்கிறேன் பாருங்க, கடல் மணல் கூழாங்கல்னு சிவப்பு கலரில் உருளையாக இருக்கும், ஆற்றுல உருண்டு போகும் கல். அந்த கல் அரைச்சி அது வந்து மணல் போலையே, இப்போ எம்சாண்டு போலே மணல் கலரா சரி அது வந்துடும். ஆந்திராவிலேருந்து வாங்குவாங்க. எம்சாண்டை வாங்கி எல்லாத்தையும் ஜேசிபி போட்டு மிக்சிங் பண்ணி மணல் போல் ஆக்கிடுவாங்க. இதை வந்து உங்கள் கடல் மணலில் கலந்த உடனே என்ன தெரியும்? அவனை வாயில் போட்டால் பார்க்க போகிறான். அப்போ எல்லாத்தையும் வாங்கி தான் அதையும் யூஸ் பண்ணுறாங்க. இது டேஞ்சரு, பில்டிங்களுக்கு டேஞ்சரு, கீழே விழுந்து உடஞ்சிரும், தரம் இருக்காது. 100 வருஷம் இருக்க வேண்டிய கட்டடம் 25 வருஷத்தில் போயிடும். இதெல்லாம் இப்போ தெரியாது, மெதுவாக கொள்ளும். அது வந்து அது மக்களுக்கு புரியலை, அது அவான்ஸ் இல்லை. அரசு அதிகாரிகளும் துணை போகிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை போராட்டத்திற்காக லாரிகள் ஓடணும், அதில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கணுன்ற ரீதியில் போராட்டங்கள்லாம், இந்த போராட்டங்களை ஆதரிக்கிற ஆளுங்கட்சியினரோ அல்லது எதிர்கட்சியினரோ இருக்கிறாங்களா? அவங்களாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா? அப்படின்னு இதில் என்ன ஒரு விஷயம்னா, எந்த கட்சியும் லாரிக்காரனுக்கு ஆதரவாக இருக்கிறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? ஏன் காரணம்னா, நான் சொன்னால் வந்து இது அவன் செஞ்சதை இவன் செய்கிறான், இவன் செஞ்சதை அவன் செய்கிறாங்கிறத அர்த்தம். ஒரு குட்டையில் ஊர்னா மட்டைங்க தான் எல்லாருமே. லாரிக்காரனை வந்து திரும்பி கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. நாங்கள்லாம் பல பேரை வந்து அணுகி இருக்கிறோம், இது மாதிரி பண்ணியிருக்கிறோம். எதிர்கட்சியாக இருக்கிற போது ஆதரவு கொடுப்பேன்பாங்க. அதே ஆளுங்கட்சியாக வந்துருச்சுன்னா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற போது உன்னுடைய குறைகளாம் தீர்க்கிறேன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அந்த குறைகளை போய் நம்ம முதல்ல பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை. நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. முதல்ல நம்ம இப்போ இருக்கிற முதல்வரை 3 வருஷமாக லாரி உரிமையாளர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்குறோம். 3 வருஷமாக
முதல்வரை சந்திக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். இப்போ உரிமையாக எத்தனை பேர் இருக்கிறீங்க மொத்தமாக? இல்லை, சங்கங்கள், கிளை சங்கங்கள் அது இது நிறைய இருக்குது. மாநில லெவலில் இருக்குதுன்னா ஒரு 5 பேர் இருப்போம் மொத்தத்தில், அவ்வளோதான் இருக்கும் சங்கங்கள் இருக்கும் மாநில லெவலில். இப்போ நாங்கள் வந்து இந்த சென்னை மண்டலத்தை சுற்றி இருக்கிற நானும் ஒரு தலைவர் இருக்கிறாரு, யுவராஜன் ஒருத்தர் இருக்காரு. உரிமையாளர்கள் எத்தனை பேர்? உரிமையாளர்கள் ஏதாவது 55,000 லாரிகள் இருக்குது. அப்படின்னா ஒரு 25,000 உரிமையாளர்கள் இருப்பாங்க. அத்தனை பேரோட பிரதிநிதியாக நீங்கள் போய் கேட்கும்போது அவர் வாய்ப்பு இல்லை. என்ன அந்த கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்கள நம்ம பேசி அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க என்ன விஷயம் சொல்கிறோம், கொண்டு போய் இந்த சேர்க்குறோம். சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா அது தெரியாது. பல மனுவுகளை கொடுக்குறோம், பல புகார்களை கொடுக்குறோம், எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பஞ்சாபில் வந்த உடனே சுங்கச்சாவடிகளை மத்திய அரசாங்கம் மூடலைன்னா கூட மாநில அரசாங்கம் மூடணும்னு உத்தரவு போட்டு மூடிடுச்சு. சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து அந்த அரசாங்கம் இருக்கும்போதும் கேட்டோம், இந்த அரசாங்கம் இருக்கும்போதும் கேட்குறோம். இவங்க தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறாங்க சுங்கச்சாவடிகளை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அதுக்குண்டான என்ன இதே இல்லை. ஆட்சிக்கு வந்த உடனே டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபா குறைப்பேன் அப்படின்னு இந்த அரசாங்கம் உறுதி கொடுத்துச்சு எங்களுக்கு தேர்தல் அறிக்கையில். இது வரைக்கும் டீசல் விலை இறக்கியிருக்கிறாங்களா? மற்ற மாநிலத்தில் இறக்கியிருக்காங்க, கர்நாடகாவில் இறக்கியிருக்காங்க, ஆந்திராவில் இறக்கியிருக்காங்க, பஞ்சாபில் இறக்கியிருக்காங்க, இதே பக்கத்தில் பாண்டிச்சேரியில் இறக்கியிருக்காங்க. ஏன் இந்த அரசாங்கம் இறக்கலை? நாங்கள் ஜிஎஸ்டியில் கொண்டு வாங்கங்கிறோம். மத்திய அரசாங்கம் ஒரே வரி ஒரே நாடு அப்படின்னு சொல்லுது இல்லையா மத்திய அரசாங்கம். இப்போ யாரை எல்லாரும் கேட்ட சட்டத்தை தீட்டுறாங்க. ஒவ்வொரு சட்டமும் எதிர்கட்சியில் கேட்டு அவங்க வந்து மத்திய அரசாங்கம் பண்ணுது. அவங்களுக்கு வேண்டிய சட்டமெல்லாம் நிறைவேற்றிட்டே இருக்கிறாங்கிறல்ல. ஏன் இந்த டீசலை ஜிஎஸ்டியில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? மன்மோகன் சிங் ஆட்சியில் $110 குரூட் ஆயில் விற்றது ஒரு பீப்பாய். $110 விற்கும்போது அவர் மானியம் கொடுத்தாரு. நம்ம அரசாங்கம் பம்பு அதாவது பெட்ரோலியத்துக்கு மானியம் கொடுத்து அதை வந்து கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு மேலே ஏற விடாமல் அவர் பார்த்துக்கிட்டாரு. அப்போ கிட்டத்தட்ட 40 ரூபா அன்னைக்கு காலத்தில் மானியம் கொடுத்தது அரசாங்கம். இன்றைக்கி $40 விற்கிது. இன்றைக்கி குருடாயில் விலை இன்றைக்கி $40லேருந்து $45 விற்கிது. மானியம் தேவையில்லை, மானியமே வேண்டாம். ஆனால் 110 ரூபாய்க்கு விற்கிற. அன்னைக்கு மானியம் கொடுத்து 60 ரூபா, இன்றைக்கி 45 ரூபா. 110 ரூபா எங்கே குருடாயில், இன்றைக்கி 45 ரூபா எங்கே குருடாயில். அப்போ இன்றைக்கி உண்மையான ரேட்டு டீசல் விற்றா 40 ரூபாய்க்கு விற்கணும். உண்மையாக டீசலு வாங்குகிற ரேட்டு அப்படியே சுத்திகரி பண்ணி உண்மையான ரேட்டு விற்றா 40 ரூபா டீசலும் 45 ரூபா பெட்ரோலும் விற்கணும். ஆனால் 102 ரூபா இன்றைக்கி பெட்ரோலு, 85 ரூபா இன்றைக்கி டீசலு. அப்போ இதெல்லாம் எங்கே போகுது இந்த பணமெல்லாம்? ப்ரைவேட்டுக்காரன் ஜியோ இந்த மாதிரி கம்பெனிங்கெல்லாம், எஸ்ஆர் இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிலாம் வந்து டைரெக்டாக வாங்குகிறான் ஆயில். அன்னைக்கு வந்து மானியம் கொடுக்கும்போது இந்த ஜியோ மூடிட்டான். யார்? அம்பானி மற்ற ப்ரைவேட் பங்குகள்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை. ஏன்னா அவங்க நேரடியாக குருடாயில் வாங்கி தான் அவங்க இது. அப்போ அவங்க கட்டுப்படி ஆகலை, நம்ம மானியம் கொடுக்குறோம். அதனால் நம்ம இந்திய அரசு தான் காப்பாற்றுச்சு. ஆனால் இவங்கெல்லாம் பங்கெல்லாம் பூட்டு போட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி 45 ரூபா விற்ற உடனே டபுள் மடங்கு பங்குகள் உருவாக்கிட்டாங்க அவங்க ப்ரைவேட்டில். அவங்களுக்காக விற்பனையாக இருக்குது. யாருக்காக? அதானி அம்பானிங்களுக்காக விற்பனையாக இன்றைக்கி மத்திய அரசாங்கம் இந்த டீசலை விற்றுட்ருக்குது. அவங்களுக்கு குறைஞ்சி போயிடும் ரேட்டு அப்படின்னு இவங்க வந்து இந்த ரேட்டை குறைக்காமல் இன்றைக்கி வரைக்கும் 100 ரூபா போயிட்டுருக்குதுன்னா காரணம் இதுதான். எல்லாமே அரசியல் தான். அதே போல் சுங்கச்சாவடி 2022 பாராளுமன்றத்தில் நிதின் கட்கரி அறிவிக்கிறார். 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி தான் இருக்கும். அதுக்கு உள்ள எந்த சுங்கச்சாவடிச்சாலும் எல்லாம் ரிமூவ் பண்ணப்படும். இப்போ கூட அதை சொல்லியிருக்காங்களா? 60 கிலோமீட்டர் நம்ம ஆதார் கார்டை காமிச்சிட்டு போகலாம். அது இப்போ நாங்கள் கொண்டு வந்தோம். 2022 சொன்ன வார்த்தை அது. ஒரு ஜிஓ இல்லை, எந்த ஒரு ஆர்டரும் சுங்கச்சாவடிக்கு வரல. சுற்றளவு 60 கிலோமீட்டர் இருக்கிற சுற்றளவு கிராமங்கள் மக்களை ஃப்ரீயாக போகணும். அவங்க வந்து பணம் கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாக போகணும்னு அறிவித்தார். ஆனால் 2022 அறிவிச்சிட்டு நேற்று வரைக்கும் அதை அமுல்படுத்தலை. அது எப்படியோ திருப்பி வந்து இந்த தடவை அறிவிக்கலை, பழசு வந்து வீடியோ மறுபடியும் கிளப்பி விட்டாங்க. அப்போ நாங்கள் இப்போ போன 4 நாளைக்கு முன்னாடி சுங்கச்சாவடிக்கு மதுரை வயலுக்கு போனோம், போரூருக்கு போய் அமைச்சர் சொன்னதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அப்போ 50% 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற லோக்கல் ஆளுகளுக்கு 50% கட்டிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து ஒரு 50 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் எல்லா சுங்கச்சாவடியும் அமல்படுத்தலை. ஆனால் அந்த 60 கிலோமீட்டர் சொல்லலை. 60 கிலோமீட்டருக்கு இன்னும் இது வரைக்கும் அவங்க வாக்குறுதி கொடுக்கல. நாங்கள் இந்த மணல் போராட்டத்தை எடுக்கிறதுனால இப்போ அதில் கவனத்தை செலுத்த முடியல. இதை முதல்ல முடிச்சுட்டு அப்புறமா அதுக்கு போகலாம் அப்படின்னு அதை நிறுத்தி வச்சுருக்குறோம். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. இப்போ நடக்கிற ஒன்றிய அரசு ப்ரைவேட்டுக்கு, அதாவது தனியாருக்கு மட்டும்தான்
உதவிகரமாக இருக்குது, மக்களுக்கு உதவியாக இல்லை. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாமர மக்களுக்கு தான் தெரியலே தவிர மற்றபடி எல்லாருக்குமே தெரியுது. இது வந்து இந்த மத்திய அரசாங்கம் இந்த 10 வருஷ காலத்தில் வந்து கண்டிப்பாக கார்ப்பரேட்டர்களுக்கு உதவியாக தான் இருக்குதே தவிர பாமர மக்களுக்கு எந்த விதத்திலும் உதவிகரமாக இல்லை. அப்படி உதவிகரமாக இருந்தால் ஒரே நாடு ஒரே வரின்னு சொன்னவாறு நீங்கள் டீசலை ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்கணும். ஜிஎஸ்டியில் வந்து கொண்டு வந்திருந்தால் 18% நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி 40 ரூபாய்க்கு டீசல் விற்கலாம். அதே போல் மாநில அரசு இதில் வருவாய் அதிகமாக வருதுன்ட்டு ஜிஎஸ்டியை வற்புறுத்த மாட்டேங்குது. மத்திய அரசாங்கம் அவங்க நிர்மலா ஒன்றிய அரசாக தான் சொல்கிறாங்க, மாநில அரசுகள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மாநில அரசு ஒத்துக்கிறாத எத்தனை சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறீங்க? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? மாநில அரசாங்கத்தை கேட்காம எத்தனை சட்டத்தை, விவசாய சட்டத்தை விட ஒரு போராட்டம் இருந்துச்சு. டெல்லியில் 1 வருஷம் காலம் அந்த விவசாயிகள் போராடினாங்களே, மதிச்சிங்களா? அந்த சட்டத்தை நிறைவேற்றினீங்கல்ல, அதுக்கப்புறம் தானே பின்வாங்கினீங்க. இந்தியன் பீனல் கூட மாற்றுறாங்க, எல்லாத்தையும் மாற்றுறீங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து என்ன அர்த்தத்தில் வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? சாக்கு போக்கு மாநிலத்துக்கு மேலே ஏன் போடுறீங்க? காரணம் அம்பானி அதானி பெரிய ஆளுங்க வாழணும். ஏன்னா அந்த தொழில் அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு லாபகரமாக இது இருக்கணும். அது இல்லாமல் நம்மளுக்கும் வரட்டும், இந்த பக்கம் பணம் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால தான் இந்த மத்திய அரசாங்கம் பாரபட்சம் பார்க்குது. இது ஏழைகளுக்கான மத்திய அரசாங்கம் கிடையாது. தமிழ்நாடு சவுத் சைடில் இருக்கிற மாநிலங்களெல்லாம் உஷாரை முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. வடநாட்டில் இருக்கிற மக்கள் இன்னும் முழிக்கலை. முழிச்சதுன்னா அப்போ தான் மோடிக்கு தெரியும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சி, அந்த 2 பெரும் கட்சிகள். இது தவிர்த்து மக்களுக்காக உழைக்கிற, மக்கள் முன்னேறணும், மக்களோட நலன் சார்ந்து இயங்குகிற கட்சிகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் உங்களை கண்டுக்கலையா? இல்லை, இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒருத்தரை பின்பற்றியே தான் எல்லா கட்சிகளும் வருது. அதாவது கொள்கை ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி மாற்று கொள்கையெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்க கிட்ட. ஒருத்தர் பின்பற்றியே வருது. அந்த கட்சி என்ன செஞ்சதோ அதே தான் நடைமுறைப்படுத்துறாங்க. அதே தான் வந்து இதுக்கு கட்சிகள் காரணமா, அதிகாரிகள் காரணமா? இல்லை, அதிகாரிகள் அரசியலில் வந்து அதிகாரிகள் எப்படி பண்ண முடியும்? ஆளுங்கட்சிகளுக்கு தான் அரசியல்வாதி சப்போர்ட்டாக இருக்க முடியும். மற்ற கட்சிகள் இருக்காங்களே, உதிரி கட்சிகள், இவங்க ஏன் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல? கட்சியை ஆரம்பித்து அவங்க முதலமைச்சர் ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும்னு தான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஏன் பண்ண முடியல? ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் வந்தார், ஆனால் அவரையும் உண்டு இல்லைன்னு பண்ணி அதை அவர் என்னென்ன பேசுன பேச்சு அதை ஒழிச்சு விட்டாங்க. அதனால் வந்து அது ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம தமிழ்நாடு போயிருக்குது. அரசியலில் வந்து மாற்றங்கள் வருமாங்கிறது என்னை போல ஆளுகளுக்கு சந்தேகம்தான். இது இப்படியே தான் போகும். இப்போ இருக்கிற சின்ன உதிரி கட்சிகள்லாம் அந்த பெரிய கட்சிகள் வழியில் தான் செல்ல போகின்றனன்றதை நீங்கள் இல்லை, அவங்களுக்கு வந்து பெரிய கட்சிகளோட கூட்டணி வைக்கணும். ஒரு 4 சீட்டு கிடைக்கும், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். அவங்களுடைய தரம் அவங்களுக்கு தெரியுது, நம்மளால் இதுக்கு மேலே வர முடியாது அப்படின்னு தெரியுது. அதனால் போய் தொத்திக்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்க தனியாக நின்று அவங்க கொள்கையை, இப்போ சீமான் வந்து சொல்கிறாரு, நான் வந்து யாரோடையும் போட்டி போட மாட்டேன், தனித்து தான் நான் வந்து இருப்பேன்னு வர்றாரு. அவரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவர் பேச்சு அதெல்லாம் வந்து பாராட்டு. சில நேரத்தில் அவர் குளறி பேசினா கூட, சில விஷயங்கள் தவறான ஒரு அணுகுமுறை இருந்தால் கூட அவர் தனித்து கொண்டு வர்றாரு. அவர் தைரியசாலி தான் கொண்டு வர்றாரு. எவ்வளோ நாளைக்கு மக்கள் வந்து ஆதரிக்க மாட்டேங்கிறாங்கல்ல? மக்கள் என்னைக்கு வந்து இந்த பணத்துக்கும் ஓட்டுக்கும் பிரியாணிக்கும் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் போகிறாங்களோ, இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக இதை வந்து மனமாட்சியத்தை உருவாக்கவே முடியாது. எந்த கட்சி வந்தாலும் அது கஷ்டம்தான். இப்போ லாரி உரிமையாளர்களை பொறுத்தவரை அவங்க வந்து பணக்காரராக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பொது கருத்து இருக்குது. லாரி உரிமையாளர்கள் வந்து நான் சொன்ன 2 வெரைட்டி இருக்குது. செல்வந்தர்கள் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த செல்வந்தர்கள் வந்து கல் குவாரி வச்சுருப்பாங்க, கிரஷர் வச்சுருப்பாங்க, லாரி வச்சுருப்பாங்க. 3மே அவங்க லிங்க் பிஸ்னஸ். அவங்க வந்து ஒரு குவாரியை எடுக்கணும்னா ஒரு 50 கோடி வேணும். ஒரு கல் குவாரியை உருவாக்கணும்னா 50 கோடி வேணும். ஒரு கிரஷரை போடணும்னா 25 கோடி வேணும். லாரிகள் 50 லாரி வாங்கணும்னா எத்தனை கோடின்னு மதிப்பு போட்டுக்குங்க. இத்தனை கோடிகள் இருந்தால் தான் அந்த தொழிலை செய்ய முடியும். பெரிய செல்வந்தர்கள் குறைந்தபட்சம் ஒரு 100-150 கோடி வேணும். ஆமாம், அவங்க வந்து அடுத்தவனை நம்பி அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை அவங்களே போய் விற்பனை பண்ணுவாங்க. அந்த நிலைமையில் அவங்க கேட்டகிரி அது தனி. அது முதலாளிகள், செல்வந்தர்கள் தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா 2000 பேர் இருப்பாங்க. நாங்கள் 25,000 பேர் இருக்கோம். 25,000 பேர் நடுத்தர லாரி உரிமையாளர் இருக்காங்க. அவன் யாரை நம்பி இருக்கிறான்? ஃபைனான்ஸை நம்பி இருக்கான். ஒரு லாரி வாங்கினா 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா லாரி வாங்கினா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். முதலீடு போட்டு அந்த லாரியை கடன் வாங்கணும். மாதம் சம்பாதிச்சு கட்டணும். ஒன்லி வாடகைக்கு தான் ஓட்டுவான். அவனுக்கு சொந்தமாக எதுவுமே கிடையாது.
உங்ககிட்ட போய் நான் அந்த செல்வந்தர்கள்ட்ட போய் நான் போய் கெஞ்சி அந்த பொருளை வாங்கணும், விலை கொடுத்து வாங்கி நான் கொண்டு போய் வைக்கணும். நான் வைக்கிற இடத்துல அவரும் வைப்பார். அவர் 3 மாதம் கிரெடிட்டுக்கு வைப்பார், கடனுக்கு வைப்பார். நீங்கள் உடனே காசு நான் வந்து உடனே பணம் கேட்பேன், போடாம்பான். 4 லோடு தான் ஆர்டர் கொடுப்பான் எனக்கு. அவனுக்கு 100 லோடு கொடுப்பான், எனக்கு 4 லோடு கொடுப்பான். ஏன்னா நான் தகராறு பண்ணுவேன், சண்டை போடுவேன். போயிட்டு என் ஏரியாவில் நீ கொடுக்க மாட்டாங்கன்னு சண்டை போடுவேன். 4 லோடு கொடுப்பான். என் வண்டி 4 லோடு ஓட்டுறதுக்குள்ள அவன் 100 லோடு தள்ளிட்டு போயிடுவான். 3 மாதம் கழிச்சு அவன் பணம் வாங்குவான். நான் மறுநாள் போய் உட்காருவேன் பணத்துக்கு. ஏன்னா நான் இந்த பணத்தை வாங்கி தான் மறுபடியும் அவனுக்கு கொடுக்கணும் போயிட்டு. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதனால் வந்து முதலாளிகள்னு சொல்கிறதுல 25,000 பேரில் 2,000 பேர் முதலாளிகள் இருக்காங்க, 23,000 பேர் சாதாரண மக்கள் தான் இருக்காங்க. அன்றாடம் தொழில் பண்ணி அந்த கடனை கட்டி அதில் லாபம் சம்பாரித்து குடும்பத்தை நடத்துகிறவங்க தான் இருக்காங்களே தவிர யாரும் பெரிய பணக்காரங்களும் யாருமே கிடையாது. நான் வந்து 1991 நான் வந்து லாரி வாங்கினேன். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்துக்குங்க. இத்தனை வருஷத்தில் நான் என்ன சம்பாரிச்சிட்டேன்? சொந்தமாக அப்போவே 98 ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தேன், அதில் ஒரு வீடு கட்டி குடியிருக்கிறேன். என்ன சம்பாரிச்சிட்டோம்? பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். லாரிகளோட எண்ணிக்கையும் கூடலையா? எண்ணிக்கை கூட்ட குறையுது. எண்ணிக்கை கூடனா தொழில் திடீர்னு இப்போ 10 லாரி வாங்குவேன். அந்த நேரத்தில் நல்லா இருக்க போல தெரியும், இந்த மணல் வரும், வாங்குவேன். டக்குன்னு ஒரு வருஷத்தில் நின்று போயிடும். அப்போ அந்த லாரிகளை போய் நின்று கிடக்கும், ஓடாது. அப்போ சரண்டர் பண்ண வேண்டியது வந்துடும். வண்டிகளை எடுத்துகிட்டு போங்க, கட்ட முடியல, கடன் கட்ட முடியல, எடுத்துகிட்டு போங்க. ஃபார்மாலிட்டிக்கு 4 லாரி வச்சுக்கிட்டு மீதெல்லாம் கொடுத்துட்றது. இப்படி தான் எங்கள் தொழில் போயிட்டுருக்குது. இது தவிர மக்கள் பார்வை இன்னொன்று கேட்டீங்கன்னா, இந்த லாரி ஓட்டுறவங்க ரொம்ப வேகமாக போகிறாங்க, நிறைய விபத்துகளை உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இப்போ வந்து தங்க நாற்கர சாலைன்னு வந்துருச்சு. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இந்த ரோடுகள்லாம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து நேஷனல் ஹைவேஸ் ரோடு எல்லாமே பாஸ்ட் ரோடு. அதுக்கு தான் சுங்க வரியை விதித்து வச்சுருக்காங்க. சுங்க வரிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் சுங்க வரி அதிகம். வடநாட்டில் இருக்கிற சுங்கச்சாவடிகளை விட தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடியில் அதிகம். அதே போல் லாரிகளும் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அந்த லைன் வண்டிகளும் அதிகமாக இருக்குது, டிப்பர் லாரிகளும் அதிகமாக இருக்குது. தொழில் வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் அதிகம். மற்ற மாநிலத்தை விட மும்பையை டேக் ஓவர் பண்ண முடியாது, அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். அப்போ ரோடுகளும் நல்லா இருக்குது. வண்டிகளும் புதுசாக டெக்னாலஜியில் கொண்டு வந்துட்டுருக்குறான். வண்டி வந்து அன்றைக்கி வந்து பவர் ஸ்டேரிங்கே இருக்காது, டிரைவர் கஷ்டப்பட்டு ஓட்டுவான், விபத்து நடக்காது. அவன் வண்டி ஓட்டுறதே சிரமமாக இருக்கும். இப்போ வண்டி அப்படியே கார் சுற்றுறது போல் ஸ்டேரிங் சுற்றுறான். ரோடும் வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவன் ரோடு வச்சுருக்கான். அப்போ என்ன ஆகுது? அவனுக்கு வந்து வண்டி ஏசி, கேபினே ஏசி. போ அந்த காலத்தில் ஏசி கிடையாது, ஏசி. அப்போ ஓட்டணுங்கிற எண்ணங்கள் வந்துட்டு ஓட்டுநர்களுக்கு வருது. நாங்களும் பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், சொல்லிட்டு தான் இருக்கிறோம். விபத்துகள் எங்கே நடக்குதுன்னு தெரியுங்களா? நீங்கள் கார் ஆக்சிடெண்ட்டையும் இந்த கனரக வாகனங்களையும் எடுத்து பாருங்கள். விபத்துகள் வந்து 2 வீலர் கார் தான் அதிகமான விபத்துகள் இருக்குமே தவிர கனரக வாகனங்கள் விபத்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் கனரக வாகனங்கள் விபத்து அடிபட்டால் ஏன் கண்ணுக்கு தெரியுதுன்னா அதில் இறப்பு அதிகம். அதில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பெருசாக ஒரு பஸ்ஸோ லாரி அடிச்சிருச்சுன்னா பஸ்ஸில் இருக்கிறவங்க இழப்பு நிறைய அதிகமாகும். அப்போ நம்ம கண் பார்வைக்கு அது தெரியும். அதை விட்டுட்டு 2 பேர் ஒரு ஆள் சாகிற விபத்துகள் ஒரு நாளைக்கு 200-300 இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்குது. அதனால் காலத்துக்கு தோணி மாறுது. அது வந்து கண்காணிக்கணும். இப்போல்லாம் ரோடெல்லாம் கேமரா வேறு போட்டிருக்காங்க. இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எஃப்ஐஆர் கேஸு இப்போ பதிவு பண்ணுது. காரு போனாலும் சரி, லாரி போனாலும் சரி, இதெல்லாம் இன்னும் நடைமுறைக்கு வரல, போட்டு வச்சுருக்கான். எல்லா கன்னியாகுமரி ரோட்டில் போய் பாருங்கள் நீங்கள், சேலம் டு கன்னியாகுமரி எல்லாத்துலேயும் கேமரா போட்டிருக்கான். நம்மளுக்கே காட்டும் அந்த லைட்டு, நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வரீங்கன்னு அது ஆப்போசிட்டு சொல்லும். அப்போ டேஞ்சர் காட்டும். ஒரு 80க்கு மேலே போயிடுச்சுன்னா டேஞ்சர் காட்டும், 80 கீழே வந்துச்சுன்னா கிரீன் காட்டும். அப்போ 80க்கு மேலே போனால் ஆட்டோமேட்டிக் அது கேஸ் அதே ஃபைல் பண்ணும். ஆனால் இன்னும் அதை வந்து அமுல்படுத்தாமல் வச்சுட்ருக்குறாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து என்ன ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அதை சட்டங்கள் போட தெரியுதோ அமுல்படுத்த தெரியலையே, என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த வேலையில்லா நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தானா, மற்ற மாநிலங்கள்லாம் இது இருக்கா? இல்லை, அப்படி பார்க்க முடியாது. வேலைகளில் என்றைக்குமே நம்ம தான் நம்பர் 1. தமிழ்நாட்டில் வேலைகள் எதாவது இருக்கிறதுனால தான் வடநாட்டுக்காரங்க கூட இங்கே வந்து உட்காந்துருக்கான். இல்லை, இப்போ மணல் அந்த குவாரியை நிறுத்துறதுனால இல்லை, இது பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் இல்லை. நான் சொல்கிறது எல்லாத்தையுமே பொருளாதார ரீதியாக எல்லா ஃபேக்ட்ரிகள் எல்லாமே கார்மெண்ட்ஸுங்க எல்லாமே நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் அதிகம். கொளுத்து வேலையை வச்சுக்கோங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு அவன் இல்லைன்னு இன்றைக்கி நம்ம வேலையை செய்ய முடியாது. வடநாட்டுக்காரங்க இல்லைன்னா ஹோட்டல் எடுத்துக்கங்க, பாபர் ஷாப் எடுத்து முடித்திருத்தத்தை பாருங்கள். நீங்கள் எதில் அவங்க இல்லை, எல்லாமே அவங்க இருக்கிறாங்க. நம்ம மக்கள் பத்தாது. நம்ம மக்கள் வந்து படிச்சுட்டான், அறிவு வந்துருச்சு, படிப்பு வந்துருச்சு. படித்த உடனே என்ன முடிவு பண்ணுறான்? நம்ம போய் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்துடுறான். அப்போ வேலையை தேடுறான்.
வேலை தருவது வேலை கிடைக்கல, அதனால தான் குடிக்கு அடிமையாகிறான், மதுவுக்கு அடிமையாகிறான், வேலை இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்றாங்க, வீட்டில் பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டு சரக்கு அடித்து நாசமாயிட்டு இருக்கிறாங்க நம்ம மக்கள். வெளி மக்கள் வந்து இங்கே வந்து பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து வெளிமாநிலத்துலேருந்து வந்து ரேஷன் அரிசியை சாப்பிட்டுட்டு, நம்ம கொடுக்குற ரேஷன் அரிசியை சாப்பிட்டுட்டு இங்கே வேலை செய்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு வேலை செய்கிறாங்க. நம்ம ஆளுங்க காலையில் 10 மணி இல்லை 6:30 மணிக்கே டாஸ்மாகில் போய் உட்காந்துருக்காங்க. திறந்து விற்பனையும் பண்ணுறாங்க. சட்டம் 12 மணிக்கு தான் திறக்கணும், ஆனால் விற்பனை காலையிலே நடக்குது. இது ஆதாரத்தோடு எத்தனையோ பேர் டிவி வீடியோ போட்டாச்சு. ஏதாவது தடுக்கிறாங்களா? லோக்கல் அதிகாரிங்க, போலீஸ் ஸ்டேஷனு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகமாக விட்டு எல்லாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்குது. விற்பனை அதிகமாக்குங்கன்ற அதுதான் அவங்களுக்கு தான் டார்கெட் கொடுத்துட்றாங்கல்ல. இத்தனை தீபாவளி வந்தால் இத்தனை கோடி விற்கணும், பொங்கல் வந்தால் இத்தனை கோடி விற்கணும், டார்கெட் கொடுக்கும், வருஷத்துக்கு இத்தனை கோடி அப்படின்னு டார்கெட் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டு காணாமல் போயான்னு போலீஸுக்கு உத்தரவு போட்டுறாங்க. அவங்களுக்கு மாமூல் வருது. அதனால் என்ன எல்லாமே புறையேறி போச்சு. இதை வந்து புறையேறி போய் நிற்கிதுன்னு வச்சிங்களேன். இது அவ்வளோ சீக்கிரமாக மாற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமந்தான். இன்னொரு புரட்சி தான் ஏற்படணும். ஏற்பட்டால் தான் இதெல்லாம் மாறும், இல்லைன்னா ஊழலை ஒழிக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கம் இருக்குது. வெளி மாநிலங்களில் இந்த மாதிரி சங்கங்கள் இருக்கா? இந்தியா லெவலில் இருக்குது. ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட்னு வச்சுருக்கோமே இருக்குதே. ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு இந்தியா லெவலில் இருக்குது. அந்த சங்கத்தில் பொறுப்பில் இருக்குது. அந்த சங்கங்களும் தான் தூங்கிட்டு இருக்குது. அந்த சங்கங்களாப்பில் என்ன, நான் தான் ஓப்பனர், நான் அந்த சங்கத்தில் நானும் பொறுப்பாளர் இருக்கேன். என்ன பண்ண, ஒரு ஸ்ட்ரைக் அறிவிப்பாங்க, அரசாங்கத்தோட மத்திய அரசாங்கத்தோட மோதுவாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது. கடைசியில் பார்த்தா வாபசம்மா, அங்கேயும் ஊழல், அங்கேயும் ஊழல். அவனுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தோன்னே வாயை முடிக்கிறது. நீங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் ஆல் இண்டியா லெவலில் போய் பாருங்கள், அந்த தலைவருக்கு முன்னாடி எத்தனை தொழில் நடக்குதுன்னு பாருங்கள். எங்கேருந்து வருது அதெல்லாம்? இது வந்து அவங்கள நான் குறை சொல்லி விரும்பலை. அது அடிப்படையே அது வந்து வடிவ அமைச்சாச்சு. எப்படி லாரிகள் கனிம வளத்துக்காண்டி வடிவமைக்கப்பட்டதோ, அரசியலும் அதிகாரிகளும் இந்த மாதிரி சங்கங்கள் தலைவர்களும் ஊழலுக்காக ஆமாம் இருக்காங்க. சுங்கச்சாவடியிலே இருக்காங்க, சுங்கச்சாவடியிலேயே வாங்குறவங்க இருக்காங்க. ரைட்டுங்களா? சுங்கச்சாவடியில் அவன் வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ண எத்தனை நாளைக்கு அவன் சுங்கச்சாவடி திறந்து வச்சு பண்ண முடியும்? நான் போராட்டத்தை அறிவித்து அவன் 100 பேர் கூட வரமாட்டேங்கிறான். பொதுமக்கள் நாங்கள் கேட்டோம், நிதின் கட்கரிகிட்ட போய் கேட்டோம், இந்தியா லெவலில் பேச்சுவார்த்தை பேசும்போது ஒரு வருஷத்துக்கு சுங்கத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதை மொத்தமாக நாங்கள் கட்டிடுறோம். நாங்கள் லாரி சங்கங்கள் கட்டிடுறோம். காரு பைக்கு எல்லாம் ஃப்ரீயாக போட்டோம், சுங்கச்சாவடியில் எடுத்துருங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை லாரிகள் விற்பனை பண்ணுது அதுக்கு தந்தோடனே நீங்கள் 5% ஒவ்வொரு வருஷத்துக்கு சுங்கத்தை கூட்டிப்படுத்துங்க. இதை வந்து நீங்கள் லைஃப் டேக்ஸில் போட்டுருங்க. நாங்கள் டாக்ஸ் கட்டுறோம்ல, வண்டி வாங்குறோம்ல, அந்த வண்டி வாங்கும்போது ரேட்டை ஏற்றிருங்க. இப்போ வந்து 30 லட்சம் வண்டியை நீங்கள் 32 லட்சமாக ஆக்கிக்கங்க. 2 லட்சத்துக்கு முன்னாடியே டாக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நாங்கள் இதெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை டாக்ஸ் கட்டுறோம், அது வேறு விஷயம். ரோட் டாக்ஸ் தான், அதையும் கட்டுறோம். இப்போ சுங்கத்துக்குன்னு ஒரு கட்டுறோம், டெய்லி வேணாம். வண்டி வாங்கும்போது ஒரு லாரிக்கு 2 லட்சம் எடுத்துரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை லாரி விற்குது, எத்தனை வாகனங்கள் விற்பனை ஆகுது, அவ்வளோ கால்குலேஷன் பண்ணுவார். சுங்கச்சாவடி விட அதிகமாக வரும். எதுக்கு இவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும்? அவன் ஒரு சுங்கச்சாவடியில் 5 நிமிஷம் ஆகுது. ஆமாம். இப்போ தீபாவளி இதெல்லாம் ஃபங்க்ஷன் லீவு நாளில் போங்க. ஆமாம், அந்த எரிபொருள் வீணாகுது. 10 நிமிஷம் வெயிட் பண்ணி போக வேண்டியிருக்குது. அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம், காதில் வாங்கலை. எப்படி சம்பாதிக்க முடியும்? நாங்கள் கொடுத்தா பூராமே அரசாங்கத்துக்குள்ளே போயிருப்போனா மற்றவங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? அதனால தான் இந்த சுங்கச்சாவடி இருக்குது. இவ்வளோ ஊழல் இருந்துக்கிட்டே இருக்குது நாட்டில். இவ்வளோ ஊழல் இருக்குது. இதுக்கு வந்து சுதந்திரம் வாங்கும்போது அன்னைக்கு வந்து தியாகிகள் இருந்தாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொந்த பணத்தை இழந்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லோரும் சுபிச்சமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சி அன்றைக்கி வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட சுதந்திரம் வாங்கி நம்ம வந்துட்டோம். ஆனால் நம்மளுக்குள்ளே இன்றைக்கி சுதந்திரம் இல்லைங்கிறது தான் முக்கியம். பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான், ஏழை மட்டத்திலேயே இருக்கிறாங்க. இன்றைக்கும் பாமர மக்கள் இன்றைக்கும் அன்றாட வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறவங்க தான் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. கூலி வேலை செய்கிறவங்க கூட, அவங்க வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க கூட குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அது ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு இதாக போயிட்டுருக்குது. அது பாராட்டணும் நம்ம மக்களை. இப்போ இந்தியாவில் இன்னும் ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு வேணும், புரட்சி வேணும். ஆனால் எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. நம்ம காலத்துக்கு வருமா, இல்லை அதுக்கு அடுத்து நம்ம சந்ததிக்கு வருமா? நம்ம சந்ததிகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? இப்போது நல்லது இல்லையே. நல்லது எங்கே சொல்லிக் கொடுக்குறோம்? படிப்பு தவிர வேறு என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? படிப்பு ஸ்கூலுக்கு கிளம்பி காலேஜ் போயிட்டு வந்துட்டானே வேலை இல்லை, வீட்டில் சண்டை. அவன் என்ன பண்ணுறான்?
போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்றான், தண்ணி கூத்தும் கும்மாளமும் இருக்கிறான். வீட்டில் அடிதடி சண்டை, கல்யாணம் பண்ணி வச்சா திருந்துவாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதுக்கப்புறம் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது. இப்படி தான் போயிட்டுருக்குது இன்றைக்கி. படித்தவன்ல இன்றைக்கி 80% யாருக்கு வேலை எங்கே கிடைக்குது? 20% கூட வேலை இல்லை. இப்போ வெளிநாடுகள் எல்லாம் நம்ம தமிழர்கள் வந்து படித்த தமிழர்கள் வேலை செய்கிறாங்க, பெரிய இடத்துலலாம் இருக்காங்கன்ற ஒரு இதுவும் இருக்கு இல்லையா? வெளிநாட்டுக்கு போகிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அவன் நம்ம நாட்டை திரும்பியெல்லாம் பார்க்குறதில்ல. அவனுடைய சுயநலம், போகிறான், சம்பாதிக்கிறான், அங்கே செட்டில் ஆகிடுறான். முடிஞ்சால் ஒரு 5% தான் திரும்பி ரிட்டர்ன் வர்றாங்க இந்த நம்ம நாட்டுக்கு. மீதியெல்லாம் அங்கே இருக்கிற சொகுசு வாழ்க்கையை பார்த்துட்டு இந்த மண்ணுக்கு எதுவும் செய்கிறதில்ல. அவங்க அங்கே போய் செட்டில் ஆகிடுறாங்க, அவ்வளோதான். அதனால் அவங்களால நம்ம நாட்டுக்கு பெருசாக பிரயோஜனம் இருக்குதான்னா இல்லை. அவன் வீடு வேணால் நல்லாயிருக்கும். அவங்க தாய் தந்தர் முதியோர் இல்லத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து தாய் தந்தரை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லாமே முதியோர் இன்றைக்கி இல்லங்களில் தான் போய் உக்காந்துருக்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஒரு காலத்தில் இந்த அண்ணா ஹசாரேன்னு ஊழலை ஒழிக்க வரேன்னு சொல்லி வந்து ஒரு போராட்டங்கள்லாம் நடத்து, அதில் இருந்து கெஜ்ரிவால்லாம் முதலமைச்சரெல்லாம் ஆனார். அவங்க கூட ஊழலுக்கு துணை போய் அந்த அண்ணா ஹசாரேவுடைய ஈர்ப்புத்தன்மை நமக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள், மறைமுகமான ஆளுன்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. உண்மை இல்லை. அவர் வந்து பயன்படுத்தினது ஆர்எஸ்எஸ்க்கு, பிஜேபிக்காக வேண்டி தான். அவர் வந்து இந்த ஊழலை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒரு பெரிய புரட்சி பண்ணி அதில் வந்து இதெல்லாம் அரசாங்கத்தை கவுத்தது, ஆட்சி இழந்தது காரணமே அவரை போல் ஆளுக்கு தான். அதில் தான் கெஜ்ரிவால் வந்தார். இன்றைக்கி அந்த கெஜ்ரிவால் எங்கே உட்காந்துருக்காருன்னு நாட்டு மக்களுக்கு சிறைக்குள்ளே உட்காந்துருக்காரு. இன்றைக்கி அவர் தூங்குறாரு. இவ்வளோ ஊழல் நடந்துட்டு, இவ்வளோ எங்கே அவர் இவ்வளோ ஊழல் நடந்துட்டு இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, என்ன ஆகுறாரு, என்ன நினைக்கிறாரு? அதே போல் தமிழ்நாட்டிலைன்னு அதே தான் சொல்ல வர்றேன். எத்தனையோ பேர் அதிமுக அரசுக்கு எதிராக எத்தனையோ பேர் கிளம்புனாங்க, நலம் விரும்பிகள். அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டுகள்லேருந்து அதை ஒரு இந்த பாட்டு கூட ஒருத்தர் பாடுவார். இப்போ ஆளுகளை வச்சு டப்பாகுத்து பாட்டு, ஊற்றி கொடுத்த மகராசி அப்படின்னு கூட ஒரு பாடுவார் கோவன். அந்த மாதிரி ஆளுங்க எத்தனை பேர் கிளம்புனாங்க? இன்றைக்கி நடக்கலையா? இன்றைக்கி இந்த 3 வருஷம் காலத்தில் எதுவுமே நடக்கலையா? இன்றைக்கி எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? அப்போ ஒரு செட்டப் வச்சுருக்கிறாங்க அரசியலில். வந்து நீ இதை பண்ணு அப்படின்னு அங்கே ஒரு குரூப்பு, இங்கே ஒரு குரூப்பு. அவங்க வந்த உடனே இவங்க தூங்க போயிடுவாங்க. இவங்களுக்கு தேவையானது வந்துடும், போய் படுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026இல் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நேர்மையாக இந்த அரசு, எந்த கட்சி வந்தால் நமக்கு என்ன இருக்குதுன்னு தான் என்னுடைய இது. எல்லாமே ஒன்று தான். இந்த கட்சி வந்தாலும் அதுதான் நடக்க போகுது, அந்த கட்சி வந்தாலும் அதுதான் நடக்க போகுது. எதுவுமே நடக்க போகிறதில்ல. கட்சிகள் சிதறுண்டு கிடக்கிறதுனால திராவிட முன்னேற்றத்தை கழகத்துக்கு இன்றைக்கி அறுவடை செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குதுங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. கட்சிகள் சிதறுண்டு கிடக்குது. உங்களோட வாழ்வாதாரம் எந்த கட்சி வந்தால் சரியாகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வாழ்வாதாரம் இந்த கட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம். எங்கள் லாரி தொழிலாளர்கள்லாம் அரசியலில் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, மணல் கொண்டு வரணும்னு அங்கே போட்டோம். இந்த போட்டுட்டு இவங்களுக்குள்ளே சண்டையை போட்டு மத்திய அரசாங்கம் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோவில் எல்லாம் நாசமாக்கிட்டு போயிட்டு எல்லாம் கோரிக்கை வச்சுட்டீங்க, போராட்டம்லாம் நடத்துகிறீங்க. இதுக்கான முடிவு எங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவு தரலைன்னு அதுக்கப்புறம் கோட்டையை நோக்கி ஒரு பேரணி, ஒரு பெரிய பேரணியை தமிழகம் முழுவதும் திரண்டு வந்து செய்யலான்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது மற்ற சங்கங்களை எல்லாம் கூடி பேசி கலந்து பேசி உட்காந்து அது ஒரு முடிவு எடுக்கலான்னு நினைக்கிறோம். நல்ல பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா எங்கள் தொழில் ரொம்ப மோசமாக போயிடுச்சு, அது அவங்களுக்கே தெரியும். அமைச்சர் துரைமுருகனையும் போய் சந்தித்து பார்த்துட்டோம். அவரும் வந்து எல்லாம் தெரியுதுங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது போல் மழுப்புறாரு. அந்த மழுப்பலுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியலை. பார்க்கலாம், காலம்தான் பதில் சொல்லும். அரசு என்ன முடிவுபடுதோ பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய தொழில் சார்ந்த செய்திகளை தந்தமைக்கு எங்களது நன்றி. ரொம்ப நன்றி. நானும் வந்து தமிழன் டிவியில் பேசுவேன்னு எதிர்பார்க்கல, திடீர்னு கூப்பிட்டீங்க, ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. இந்த வாய்ப்பினால் என்னுடைய சந்தோஷமாக அவங்க வந்து கேட்டுட்டு மற்றவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு, பொதுமக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை பேசலாம். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.